Daily. Taste the Daily. தயாரா இருக்கலாம். உரையை படிக்காமல் சென்ற ஆளுநரின் நடவடிக்கையை விமர்சித்த முதலமைச்சருக்கு ஆளுநர் மாளிகை கண்டனம் தெரிவித்திருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். உரையை படிக்காமல் சென்ற ஆளுநரின் நடவடிக்கையை விமர்சித்த முதலமைச்சருக்கு ஆளுநர் மாளிகை தற்போது கண்டனம் தெரிவித்திருக்கிறது. அடிப்படை கடமைகளை செய்ய சொல்வதை சிறுபிள்ளைத்தனமானது என்று முதலமைச்சர் கூறுவதாக தன்னுடைய கண்டனத்தில் ஆளுநர் மாளிகை குறிப்பிட்டிருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். அடிப்படை கடமைகளை செய்ய சொல்வதை சிறுபிள்ளைத்தனமானது என்கிறார் முதல்வர் என்று ஆளுநர் மாளிகை தற்போது கண்டனம் தெரிவித்து ஒரு பதிவொன்றை இட்டிருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். நடப்பாண்டின் தமிழ்நாடு சட்டமன்ற கூட்டமானது தொடங்கி நடைபெற்று முடிந்த நிலையில் சட்டமன்ற அவைக்கு வருகை தந்த ஆளுநர் உரையை படிக்காமலேயே அங்கிருந்து வெளிநடப்பு செய்தார். தொடர்ந்து இது தொடர்பாக முதலமைச்சர் ஆளுநரின் செய்கையை விமர்சித்த நிலையில் அதற்கு தற்போது ஆளுநர் மாளிகை கண்டனம் தெரிவித்திருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ஜெரி இணைப்பில் இருக்கிறார். ஜெரி வணக்கம். தற்போது ஆளுநர் மாளிகை தரப்பிலிருந்து முதலமைச்சருடைய விமர்சனத்திற்கு கண்டனம் தெரிவித்து பதிவொன்று இடப்பட்டிருக்கிறது. அதில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் ஆளுநர் மாளிகை தரப்பிலிருந்து குறிப்பிடப்பட்டிருக்கு? வணக்கம். ஆளுநர் மாளிகை தரப்பிலிருந்து கண்டன அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. முதல்வர் அவர்களை கண்டித்து இந்த கண்டன அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த அறிக்கையில் பார்த்தோம்னா திரு M.K. ஸ்டாலின் அவர்கள் தேசிய கீதத்துக்கு உரிய மரியாதையை வலியுறுத்துவதையும் அரசியலமைப்பில் கூறப்பட்டுள்ள அடிப்படை கடமைகளை செய்ய சொல்வதையும் அபத்தமானது மற்றும் சிறுபிள்ளைத்தனமானது என்று வற்புறுத்துகிறார். பாரதத்தை ஒரு தேசமாகவும் அதன் அரசியலமைப்பாகவும் ஏற்றுக்கொள்ளாத மற்றும் மதிக்காத ஒரு தலைவராக இருக்கும் அவர் கூட்டு நலன்கள் மற்றும் சித்தாந்தங்களின் உண்மையான நோக்கங்களை வஞ்சகம் செய்ததற்கு நன்றி. இத்தகைய ஆணவம் நல்லதல்ல. பாரதமே உயர்ந்த தாய் என்பதையும் அவளது குழந்தைகளுக்கு அரசியலமைப்பே உயர்ந்த நம்பிக்கை என்பதையும் மறந்துவிட்டீர்கள். அவர்கள் இத்தகைய வெட்கக்கேடான அவமானத்தை விரும்பவோ பொறுத்துக்கொள்ளவோ மாட்டார்கள் என்று இந்த விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். சட்டசபை கூட்டத்தொடர் துவங்கும் பொழுது ஆளுநர் அவருடைய உரையோடு துவங்கும். அத்தகைய உரை துவங்கும் பொழுது துவக்கத்திலேயே தமிழ்தாய் வாழ்த்தும் தேசிய கீதமும் பாட வேண்டும் என்று ஆளுநர் மாளிகை தரப்பு கோரிக்கையை முன்வைத்ததாகவும், ஆனால் தமிழ்தாய் வாழ்த்து முடிந்த பிறகு தேசிய கீதம் பாடப்படவில்லை என்று அதிருப்தியிலே ஆளுநர் அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டிருந்தார். அந்த உரையையும் புறக்கணித்து சென்றிருந்தார். அதற்கு பதிலடி கொடுத்த முதல்வருக்கு இந்த அறிக்கையும் வெளியிட்டிருக்கிறார் ஆளுநர். இந்த ஆண்டின் முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் ஜனவரி 6ஆம் தேதி தொடங்கி நேற்று 11ஆம் தேதி வரை நடந்து முடிந்தது. இந்த நிலையில் ஆளுநர் உரையை வாசிக்காமல் ஆளுநர் RN ரவி சட்டமன்றத்திலிருந்து வெளியேறினார். அதனைத் தொடர்ந்து சபாநாயகர் அப்பாவு அச்சிடப்பட்ட ஆளுநர் உரையை தமிழில் வாசித்தார். ஆளுநரின் இந்த செயலுக்கு முதலமைச்சர் தரப்பிலிருந்து கண்டனமானது தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஜெரி, ஆளுநர் சட்டமன்ற அவையிலிருந்து வெளிநடப்பு செய்த பிறகு ஆளுநர் மாளிகை தரப்பிலிருந்து அதற்கென ஒரு விளக்கமானது கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த விளக்கம் என்ன? தொடர்ந்து ஆளுநரின் இந்த நடவடிக்கையை கண்டித்தும் பல்வேறு தலைவர்கள் விமர்சனத்தை முன்வைத்திருந்தார்கள். யாரெல்லாம் விமர்சனத்தை முன்வைத்திருந்தார்கள்? கடந்த ஆண்டும் இதே போன்ற ஒரு நிகழ்வு நடந்திருந்தது. அதன் பிறகு தேசிய கீதத்தை தொடர்ச்சியாக தமிழக அரசு அவமதிப்பதாகவும் திமுக அவமதிப்பதாகவும் ஆளுநர் தரப்புல ஒரு குற்றச்சாட்டு தொடர்ச்சியாக முன்வைத்துதான் வந்திருந்தது. அதன் தொடர்ச்சியாக இந்த ஆண்டு சட்டமன்ற கூட்டத்தொடர் துவங்கும் பொழுது தமிழ்தாய் வாழ்த்து பாடுவதும் இறுதியிலே தேசிய கீதம் பாடாமல் தொடக்கத்திலேயே தேசிய கீதம் பாட வேண்டும் என்று ஆளுநர் தரப்பு கோரிக்கை வைத்திருந்த நிலையில இந்த ஆண்டு முதல், அதாவது ஆளுநர் உரையில தான் இந்த கூட்டத்தொடர் துவங்கும். அப்பொழுது ஆளுநர் இந்த கூட்டத்தொடர் துவங்கும் பொழுது தேசிய கீதத்திற்கு பிறகு தமிழ்தாய் வாழ்த்துக்கு பிறகு தேசிய கீதம் பாடவில்லை என்று ஆளுநர் வெறும் 2 நிமிடத்திற்கு பிறகாகவே அவர் புறக்கணித்து சென்று விட்டார். அதன் பிறகு இந்த கூட்டத்தொடர்
முடிந்த பிறகு தேசிய கீதம் பாடப்பட்டது. அப்பொழுது திமுக தரப்புல என்ன கூறப்பட்டது என்றால், தேசிய கீதத்தை புறக்கணித்தது திமுக கிடையாது, ஆளுநர் தான் புறக்கணித்து சென்று விட்டார் என்று ஒரு விமர்சனமும் முன்வைக்கப்பட்டிருந்தது. அதே போல கூட்டணி கட்சிகளும் ஆளுநர் தான் தேசிய கீதத்தை புறக்கணித்து சென்று விட்டார், ஒருபொழுதும் சட்டமன்றமோ அல்லது தமிழக அரசோ புறக்கணிவில்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார்கள். அந்த ஒட்டுமொத்த குற்றச்சாட்டுக்கும் தற்பொழுது அறிக்கை வாயிலாக தன்னுடைய கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார் ஆளுநர். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஜெரி. Taste Daily. Taste the Daily. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.